அண்ணா இங்கே பாருங்க. சாந்தி இந்த பக்கம் திரும்ப. சாந்தி சத்தியம் பண்றதா கட்டு இல்லைன்னா கட்டாது. ஆமாண்ணா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா அப்புறம் மொபைல் காணிக்கை கொடுத்த குடும்பத்தாரே விருப்பப்படி அவருடைய குழந்தைகள் கல்வியில மேலும் மேலும் மேம்படுத்தி நிறைய மதிப்பெண்களை பெற்று வழக்கு வாங்கிட்டு நாங்கள் சாந்தி சாந்தி அந்த 50 ரூபா டிக்கெட் கட்டி போய்க்கும். சாந்தி வேண்டாவா?
சரி, நீ எப்படி போகணும்னு பார்த்து போய்க்கோ. அண்ணாசாமி நாயக்கர், அதாவது வடபழனி கோவிலின் தல வரலாறு. அண்ணாசாமி நாயக்கர் கல்வி கற்க அவரது பெற்றோர் சாம்பசிவம் பிள்ளையிடம் ஏற்பாடு செய்தனர். கல்வியில் நாட்டமில்லை, உள்ளம் முழுவதும் இறை நாட்டம். அண்ணாசாமி நாயக்கருக்கு தீராத வயிற்று வலி. ஒரு நாள் பழனியில் இருந்து தல யாத்திரையாக வியாகிரியபுரீஸ்வரர் கோயிலுக்கு சாது ஒருவர் வந்தார். அவர், தம்பி கவலைப்பட வேண்டாம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, திருப்போரூர் சென்று வழிபட்டு வா என்றார். அன்று முதல் அண்ணாசாமி நாயக்கர் கிருத்திகை என்று தவறாது திருப்போரூருக்கு சென்று முருகனை வழிபடத் துவங்கினார். அண்ணாசாமி நாயக்கருக்கு சாதுவின் ஞாபகம் வந்துவிட்டது. திருத்தணிக்கு செல்வோரின் பாடல்களை கேட்டுக்கொண்டே அவர் மெய்மறந்த நிலையில் இருந்தார். சாதுவின் அறிவுரை கேட்டு புதுமையான காணிக்கை செலுத்த வேண்டும் என்று திருத்தணி சென்று தனது நாக்கை அறுத்து அதை இலையில் ஏந்தி பலிபீடத்தின் அடியில் வைத்தார். அண்ணாசாமி நாயக்கர் கோயிலை வலம் வந்து யாரோ ஒரு அன்பரிடம் முருகன் படத்தை பெற்றுக்கொண்டு தலைக்கு மேல் படத்தை தூக்கி வைத்தவாறு சென்னைக்கு திரும்பினார். படத்தை தனது வீட்டில் வைத்து வழிபடத் துவங்கினார். அண்ணாசாமி நாயக்கரை பார்ப்பதே பெரும் வரமென கருதி பக்தர்கள் பலரும் குவியத் தொடங்கினார். முருகன் அருளன்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அப்போதும் அடக்கத்துடன் சொன்னார். பழனி தரிசனம். அண்ணாசாமி நாயக்கருக்கு பழனி சாதுவின் ஞாபகம் மீண்டும் வந்தது. பழனிக்கு செல்வதென முடிவு செய்து நடைபயணம் சென்றார். முருகனை தரிசித்துவிட்டு வழியில் படக்கடையில் பழனி ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்றை காண்கிறார். அன்றிரவு அந்த படத்தை நாயக்கரிடம் தரும்படி கடைக்காரர் கனவிலும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு நாயக்கர் கனவிலும் ஆண்டவரே வந்து கூறினார். மறுநாள் படத்தை பெற்றுக்கொண்டார். தம்பிரான் ஆனார். தனது வீட்டையே குறிமேடையாக்கி அதில் பழனி ஆண்டவர் படத்தை வைத்து அதையே கோயிலாக மாற்றி அமைத்தார். குறிமேடையில் காவியுடை புனிந்து தம்பிரான் ஆனார். 1863ஆம் ஆண்டு முதலில் ரத்தினசாமி செட்டியார் அண்ணாசாமி தம்பிரானை சந்தித்தார். வடபழனி கோயில் உருவானது. மறுநாளே ரத்தினசாமி செட்டியார் பண்ணையம்பதிக்கு சென்றார். அண்ணாசாமி நாயக்கர் விரும்பியபடி தனியாக கருவறை கட்டி சிலை வைக்க வேண்டும் என்று தனக்கு தெரிந்த ஸ்தபதியிடம் பழனி ஆண்டவர் சிலை ஒன்றை உருவாக்கி கருவறை கட்டி பிரதிஷ்டை செய்தார். கும்பாபிஷேகம் நடந்தது. ரத்தினசாமி செட்டியார் 20 ஆண்டுகள் கோயிலை சிறப்புற போற்றி நடத்தி வந்தார். அவருக்கு பின் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவரும் செங்குந்தர் குலத்தில் தோன்றியவருமான பாக்கியலிங்க தம்பிரான் அன்புக்குரிய சீடராக அமைந்தார். பாக்கியலிங்க தம்பிரான் தம் குருநாதரின் மறைவுக்கு பின்னர் பாக்கியலிங்க தம்பிரான் கோயில் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து அரும்பாடுபட்டு கவனித்து வந்தார். இப்போதுள்ள வடபழனி திருக்கோவில் கர்ப்பகிரகம் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் கருங்கல் திருப்பணியாக செய்தார். வடபழனி கோவிலுக்காக ஏறத்தாழ 50 ஆண்டுகள் சேவையாற்றி இருக்கிறார்.
அருள்மிகு சொக்கநாதர். நீங்கள் சாந்தி 50 ரூபா டோக்கன் வாங்கி இவ்வளோ தூரம் லைனில் நிற்கிறாங்க. 50 ரூபா டோக்கன் லைனே பாருங்கள் எவ்வளோ தூரம் வருதுன்னு. பாருங்கள் 50 ரூபா டோக்கன் லைனு இவ்வளோ சுற்றி வரோட. எனக்கு தெரிஞ்சு இது மணி 2-3 ஆகுது. நான் வழி விடுங்கண்ணா, நான் வழி விடுங்க. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் சக்தி கொலு. சென்னையிலே மயிலையிலே அருள்மிகு தேவி முந்தக கண்ணியம்மா கோலவிழி பத்ரகாளியம்மா அல்லிக்கேணியிலே எல்லம்மா புரசையிலே பாதாள பொன்னியம்மா மாம்பலத்திலே முப்பாத்தம்மா வட சென்னையிலே ரேணுகா பரமேஸ்வரியம்மா மண்ணளக்கும் தாயே சேலத்திலே அன்னதான மாரியம்மா ஈரோட்டிலே சின்ன மாரி பெரிய மாரியம்மா கோவையிலே தட்டு மாரியம்மா கோவியம்மா சத்தியமங்கலத்திலே பன்னாரி மாரியம்மா மண்ணளக்கும் தாயே வடநாட்டிலே காசி விசாலாட்சியம்மா வங்காளத்திலே காளியம்மா விஜயவாடாவிலே கனகதுர்க்கையம்மா கர்நாடக மாநிலத்திலே அன்னை சாமுண்டீஸ்வரி சாரதாம்பிகே மூகாம்பிகே அம்மா தங்க வயலிலே கங்கையம்மா மண்ணளக்கும் தாயே கேரளத்திலே சோட்டாளிக்கரை பகவதி அம்மி கொடுங்கல்லூர் பகவதி அம்மி மண்ணளக்கும் தாயே மலேசிய நாட்டிலே மகாமாரியம்மா சிங்கப்பூரிலே இரமா காளியம்மா இவை அனைத்து
மகனுடைய குறைகளையும் கவலைகளையும் நீரடியம்மா ஏய்